ஹேய் மக்களை, வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் மாஸ்க் தீபா, மாஸ்க் போட்ட அக்கான்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அக்கா வந்திருக்கேன்டா. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போது புதுசாக இந்த சோஷியல் மீடியாவில் களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற இந்த ஹாட் டாபிக் ஆஃப் டவுன் என்னது? பிக் பாஸ். ஸோ பிக் பாஸை பற்றி தெரியாத ஒரு ஜீவன் இருக்குமாண்ணா? வாய்ப்பில்லை ராஜா. ஸோ ஒரு சின்ன குழந்தைலேருந்து நாளைக்கு மர்கையாக போகிற தாத்தா பாட்டி வரைக்கும் அது தெரியும், தெரியாமல் இருக்காது. அதனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஐடி பார்க் வரைக்கும் அதுதான் ஒரு ஹாட் டாபிக் ஆஃப் த டவுன். ஸோ அதனால் நம்ம அதை தான் வச்சு செய்ய போகிறோம் ஒரு 3 மாதத்துக்கு. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி இதை பேசிகிட்டு இருப்பேன், அது ஒன்று. அண்ட் ஸோ நான் இப்போதைக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு நான் லைவாக வீடியோவில் நான் பேசுவேன். அது எப்போது என்னன்ற இந்த ரிவேல் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாஸ்க் போட்ட அக்கா, மாஸ்க் போட்டு இன்னும் நான் வரல, பட் மாஸ்க் போட்டு நான் வந்துடுவேன். ஸோ மாஸ்க் போட்ட அக்காவுக்கு உங்கள் சப்போர்ட்டை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். செல்லக்குட்டீஸ், ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவர் வினோத் பாபு. இவர் விஜய் டிவியில் ஆல்ரெடி சீரியல் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக ஒரு சீரியல், அந்த திண்டல் என்னை தொடும் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணார். அந்த சீரியல் நல்லா ஹிட்டாக இருந்தது. அதில் ஒரு வெற்றின்னு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நல்லாவே ஒரு நல்ல ஆக்டர், நல்ல நடிகன்னு சொல்லலாம். ஸோ அவர் இந்த பிக் பாஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் லைக் ஆன் ஸ்க்ரீன் வைஸ் ரொம்ப ஒரு மாதிரி காம், ரொம்ப சைலண்ட்டாக, அப்படி ரொம்ப ஒரு நிதானமாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் உள்ளே போனதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு அந்த மாஸ்கே வெளியே தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் நம்ம எல்லோரும் சுற்றிட்டுருப்போம். ஸோ உள்ளே பிக் பாஸ்குள்ளே போனால் தான் அந்த மாஸ்க்கை கழட்டி எரிஞ்சிருவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம் இவரோட கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து ஒரு ஆள், முக்கியமான ஆள் என்ன அப்படின்னா, அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஐயோ அவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள். அவர் யாருன்றது நீங்களே பாருங்கள். மக்களே, இவர் தெரியாத ஆள் இருக்குமா? அதாவது நாடி நரம்பெல்லாம் ஒருத்தனுக்கும் அப்படியே ஒரு வெறி பிடிச்சி ஒரு கோவத்தையும் ஒரு வெறுப்பையும் தூண்டுறதுக்கு உண்டான அத்தனை குவாலிட்டிஸும் இவருக்கு இருக்குது. இவர் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். பட் அதே சமயம் சில விஷயம்லாம் பேசுவார், தைரியமாக பேசுவார். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கேப்பா, அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. பட் ஆனால் அந்த மனுஷனுக்கு இருக்குது. ஸோ அவர் இந்த பிக் பாஸில் இருக்கார், வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அது கன்ஃபார்மாக என்னன்றது தெரியல. ஏன்னா இவர் வச்சுக்கணும் அப்படின்னா ஓன் ட்ரெஸ்ஸில் தான் வச்சுக்கணும் அப்படின்றனால ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, இவரை பற்றி நான் சொல்லவே வேணாம். இவர் ஒரு நல்ல ஃபேமஸ் டிரெக்டர். ஸோ அவர் நம்ம சைமனை வச்சு எடுத்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச, அதாவது நம்ம இந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படம் ரட்சகன். ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோடி, இந்த மாதிரி நல்ல நல்ல ஹிட் கொடுத்த ஒரு மனிதர். ஸோ அவரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் அது. ஸோ பார்ப்போம். எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் சீனியர் ஆட்களும் வர தானே செய்வாங்க. அந்த மாதிரி இவர் ஒருத்தர் இருக்கார். இன்னும் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் யாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வாவ் செம்மையாக இருக்காங்கல்ல. ஸோ பொண்ணுங்க நாங்களே தோற்றுருவோம் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கை. ஸோ இவங்க பேர் அப்சரா.
அப்சரா. ஸோ இவங்க வந்து 2023 மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நல்ல ஒரு மாடல், இன்ஸ்டாகிராமில் மாடல், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி மாடலிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு ஸ்டேட்டஸ் தான். இவங்க வந்து வர்றது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய திருநங்கைகளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்கறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய கேட்குறோம். ஸோ அவங்களையும் வந்து நம்ம சக மனுஷனாக மதிக்கணும். அதுதான் அது அவங்களுக்கும் ஆசை, கனவு, லட்சியம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். ஸோ அதனால் ஆனால் நம்ம தமிழ் சினிமா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வீட்டில் இருக்குன்றதை நம்ம இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். அகெயின் இவங்க வந்து ஆதிரை சவுந்தரராஜன் ஓகே, பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கள வந்து நல்ல ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலி வந்து இந்த மகாநதி அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் மோஸ்ட்லி நெகட்டிவ் ரோல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்பப்போ நல்ல ரோல் மாதிரியும் இருக்கும், நெகட்டிவ் ரோல் மாதிரியும் இருக்கும். அதாவது வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு தங்கச்சி ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பப்போ நல்ல தங்கச்சியாக இருப்பாங்க, அப்பப்போ கெட்ட தங்கச்சியாக இருப்பாங்க. ஸோ அது அவங்க ரோலு. பட் ஆனால் அவங்க ரோலை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து நம்ம பிக் பாஸில் வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஓகே, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அத்லீட். இவர் ஒரு பாக்ஸர் அண்ட் பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம். மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. மோஸ்ட்லி இவர் வந்து அவர் ஒய்ஃபு ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் போடுவார். நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. ஆனால் அவர் பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா பயங்கர குடும்பஸ்தனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? அதான் இவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கார். ஸோ ஆப்வியஸ்லி பிக் பாஸ்னாலே வந்து எந்தளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் கேர்ள்ஸ் இருந்தாங்களோ, ஹேண்ட்ஸம் கேர்ள்ஸ்ன்ற பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருந்தாலும் ஒரு ஹேண்ட்ஸம் பாய்ஸ் ஒரு 3 பேரோ 2 பேரோ அதை வைக்கிறது வந்து ஒரு கட்டாயம் அளவா வச்சே ஆகணும்ல. அப்போ தானே கொஞ்சம் கிளிகிளின்னு இருக்கோம். ஸோ இவர் அந்த வீட்டில் இருக்கார். ஸோ இவரோட கேம் பிளே எப்படி இருக்குன்றதை நம்ம ஆஸ் யூஷுவல் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு அடுத்ததாக வந்து யார் பார்த்திங்க அப்படின்னா சபரி. இவர் வந்து ஆக்சுவலி ஐ லைக் திஸ் கை. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரும். அந்த சீரியலில் வந்து கடைசியில் வருவார். அந்த கதையோட கடைசி காலகட்டத்தில் தான் வருவார். ஆனால் கொஞ்ச நாள் வந்தாலும் ஒரு தரமான கேரக்டர். இந்த வெண்பான்ற ஒருத்திக்கு வந்து ஒரு பேராக வந்து வருவார் அவர். ஸோ அவள் வந்து அடுத்த புருஷன் மேலே ஆசைப்பட்டு அவனை தான் அடையணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இப்படின்னு அவள் போட்டு என்ன தான் அந்த பெல்ட்டி அடித்து இது பண்ணாலும் கடைசியில் அவளுக்குன்னு வந்து கடவுள் ஒருத்தன் கொடுத்துருப்பாரு அப்படின்னு. அதை நமக்குன்னு நம்ம என்ன தான் வந்து அவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும்னு ஆசைப்பட்டாலும் கடைசியில் வந்து கடவுள் வந்து நமக்குன்னு ஒருத்தனை தலையில் எழுதியிருப்பாங்க, ஒருத்தி. ஸோ அந்த மாதிரி வெண்பாக்குன்னு வந்து கிடச்ச ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த சபரி. ஸோ இவர் பேர் சபரி. அந்த கேரக்டர் பேர் வந்து சாரி நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து அதுவும் இல்லாமல் இன்னும் 2-3 சீரியல்னால் கூட விஜய் டிவியில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். ஸோ விஜய் டிவி ஆடியன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான். இவரோட கேரக்டர் எப்படி நம்மளுக்கு ஆஸ் அ ஆன் ஸ்க்ரீனாக நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஜாலியான துருத்துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு செம்ம ஃபன் டைப்பாக அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தானே நம்ம மாஸ்க்கை கழட்டி எறிவாங்க. ஸோ அப்போ தானே நம்மளோட ரியல் ஃபேஸ் தெரியும். ஸோ அதனால் இந்த மாஸ்க்கெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறமா அவங்க எப்படி இருக்காங்கன்றதை வந்து நம்ம இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 வீடு அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்லாம் வீட்டில் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஒரே வீடு தான். அண்ட் நிறைய வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் என்னமோ இருக்குது. லைக் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சோர்ஸ் படி வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது வந்து ஒரு சொகுசு
சொகுசாக வேணும், சொகுசாக நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் டாஸ்க்கை வின் பண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே இருக்கும் நிறைய. ஸோ அதனால் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய வந்து கேயாஸ் எல்லாம் வந்து உண்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இத்தனை கண்டஸ்டன்ஸ் இல்லாமல் வந்து இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம்டு லிஸ்ட் வரல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங் நம்ம பார்க்க போகிறதுல அதிலே தெரிஞ்சிடும். அண்ட் இதில் வந்து இன்னும் சில பேர் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, உமேர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம்டாக என்னன்னு தெரியல, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் வந்து இன்னொரு வந்து ஒரு ரொம்ப இழுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஒரு எல்ஜிபிடிக்யூ பர்சன் ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, நம்ம பிபி வீட்டில், தமிழ் பிபி வீட்டில் வந்து ஒரு எல்ஜிபிடிக்யூ வந்து நம்ம பிபி வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்றது. ஸோ அதோட ஆடியன்ஸ் எக்ஸ்போஷர் எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், அது இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு சண்டை போடுற ஆட்கள் நிறைய பேர் வரலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்காத மக்களும் நம்ம ஊரில் இருக்காங்க இன்னும். ஸோ அந்த கேஆஸ் வந்து விரித்தனமாக இருக்க போது மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரியுது. ஸோ நான் ஆக்சுவலி அந்த ஒரு கேஆஸ், அந்த ஒரு எக்ஸ்போஷருக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபயராக இருக்க போது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து அவங்கள ஒற்றுமையாக லைக் இதனால் வந்து அவங்கள வந்து ஒரு தனியாக பார்க்காம ஆஸ் அ ஈக்குவல் டீம்மேட்டாக, ஈக்குவல் ஹவுஸ்மேட்டாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் அப்படி நடக்காது, அது ரியாலிட்டி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பிக் பாஸ்னாலே கேஆஸ் தானே, அதுதானே நம்மளுக்கு. ஸோ அதாவது நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் கேஆஸ் இருக்கும், அதே மாதிரி தான் பிக் பாஸும். ஸோ எப்படி சேஃபாக ப்ளே பண்ண பார்த்தீங்களா. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, நிறையா சொல்லிட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் நான் இது வரைக்கும் நான் பேசினேன் இந்த வாய்ஸ் ஓவரில் வந்து நான் மூச்சு விட்ற சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். ஐம் சாரி. என்கிட்ட வந்து இப்போ வந்து நான் பெருசாக ப்ரிப்பேர் ஆகி நான் இன்னும் வரல. நான் வித்தின் ஃபியூ டேஸ், கப்புள் ஆஃப் டேஸில் வந்து நான் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி ஒரு பக்காவான ஒரு ஃபேஸ் ரெவல் இல்லை, ஒரு மாஸ்க் போட்ட அக்கா வந்து உங்கள் முன்னாடி வீடியோவில் வந்து நான் பேசுவேன். அதை ரிவேல் பண்ணுறதையும் வந்து நான் சீக்கிரமாக சொல்கிறேன், அது எப்போன்றதை. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிக் பாஸ் வர்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கை விட்டுறாதீங்கடா செல்ல குட்டிங்களா, அக்காவுக்காக பண்ணுங்கடா ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பை.